வணக்கம், நான் வைரவராஜா. இது பிவிஆர் டெக்னிக்கல்ஸ். ஸோ நம்ம இப்போ எண்ட் அரவுண்ட் கேரினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு சப்ராக்ஷன் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு சப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 327 அதிலிருந்து 8 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இது பெரிய நம்பரு, இது சின்ன நம்பரு. எனிவே ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எனிவே நம்ம இங்கே காம்ப்ளிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம்ல, ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே பர்டிகுலராக நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டென்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ நம்ம எப்படி அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 327 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் மேக்ஸிமம் எவ்வளோ டிஜிட் இருக்கோ, இந்த ரெண்டு நம்பரில் எது மேக்ஸிமம் டிஜிட் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு இதை நீங்கள் மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 3 டிஜிட் இருக்குது, ரெண்டாவது நம்பர் வந்து 1 டிஜிட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரெண்டையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நான் முன்னாடி ஒரு 2 0 ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 0 0 8. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 மெத்தடில் நீங்கள் சப்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். மெத்தட் ஒன்று வந்து நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடு. சரிங்களா? அதாவது ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடு. மெத்தட் 2ங்கிறது ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட். ஸோ இங்கே பர்டிகுலராக டென்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கோம். மைனஸ் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவாக பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ மெத்தட் 1ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 327 மைனஸ் 8க்கு பதிலாக 327 ப்ளஸ் நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 8ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அதாவது 008. ஸோ 008ங்கும் போது நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். 999லேருந்து 8 கழிக்கணும். சரிங்களா? ஸோ கழிச்சிங்கன்னா 991 வரும். ஸோ இதை ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1318 வரும். ஸோ 1318 வருது. அதில் இந்த கேரி ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த 1ங்கிறது. ஸோ இந்த கேரி தான் எண்ட் அரவுண்டு கேரி. சரிங்களா? இந்த கேரி என்ன ஜென்ரேட் ஆகிருக்கோ, அந்த 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்பர் மறுபடியும் கீழே போட்டு ஆட் பண்ணணும். அப்போ 318 ப்ளஸ் 1ன்னு ஆட் பண்ணிங்கன்னா 319 வரும். ஸோ இந்த 319 தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? எனிவே இது எல்லாமே டெசிமலில் இருக்குது. ஸோ 319ங்கிறது ஆன்சர். இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும். 327 மைனஸ் 8ங்கிறது 319. எனிவே ஸோ இது வந்து உங்களோட நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட், அதாவது ஆர் மைனஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் இதே சப்ராக்ஷனை நீங்கள் ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பதிலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே டென்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துடணும். டென்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன, நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணணுமா, அதாவது மினிமம் இன்க்ரிமெண்டல் வேல்யூ. ஸோ இங்கே பர்டிகுலராக இது வந்து 1 வேல்யூ. சரிங்களா? ஸோ 1 ஆட் பண்ணணும். ஸோ எனிவே நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இங்கே ஆல்ரெடி எடுத்திருந்தோம். ஸோ 991. ஸோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது டென்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ இந்த நம்பரை இப்போ ஆட் பண்ணுறீங்க, 327 கூட ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஆட் பண்ணும்போது 319 ஒரு கேரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த கேரி வந்து எண்ட் அரவுண்ட் கேரி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேரியை நீங்கள் அடுத்து மறுபடியும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாகவே ஒரு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நீங்கள் அடிஷன் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடிஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் கேரியை மறுபடியும் ஆட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கேரியை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஆனால் மெத்தட் 2ல் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, இனிஷியலாகவே ஒரு 1 ஆட் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா டென்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் இனிஷியலாகவே ஒரு 1 ஆட் பண்ணுறதுனால நீங்கள் இந்த கேரி ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த 1ங்கிற கேரி, இந்த கேரியை நீங்கள் அடுத்து எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த கேரி ரிசல்ட்டிலிருந்து நீங்கள் சில கன்க்ளூஷன்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, நோட்டில் கொடுத்துருக்கேன். இன் திஸ் மெத்தட், இஃப் எண்ட் அரவுண்ட் கேரி டஸ் நாட் அக்கர்ஸ்,
எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா, அதாவது 2 நம்பரை ஆட் பண்ணும்போது, நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி வந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகலைங்கிற பட்சத்தில் அதுக்கு மீனிங் என்னென்னா, the result is நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இங்கே பர்டிகுலராக எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். அதாவது 319ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பருங்கிறத நீங்கள் ஒரு கன்க்ளூஷன்ஸாக கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் பெரிய நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நம்பரை கழிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் பைனரியாக மாற்றி பண்ணுறேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுக்காக பைனரியாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லாட்டினா பைனரியிலே கொடுத்துருக்காங்கன்னு கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த சம்மில் பைனரியில் 010001ங்கிற ஒரு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 0112ங்கிற பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது பேஸ் 2. ஸோ இந்த பைனரி நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மைனஸ் பண்ணணும். இது பெரிய நம்பர், இந்த நம்பரு. ஓகே, இந்த நம்பர்லேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக என்ன சொன்னேன், இதை பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ஈக்குவல் பண்ணணும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டிஜிட்ஸ் வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்பரில் 5 டிஜிட் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 தான் இருக்குது. ஸோ அதனால் 2 0வை நீங்கள் அப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 00011. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மெத்தட் 1ம் மெத்தடு 2வும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ மெத்தட் 1ங்கிறது இங்கே வந்து பேஸ் 2னால இது r - 1's காம்ப்ளிமெண்ட்ங்கிறது 1's காம்ப்ளிமெண்ட் இங்கே. சரிங்களா? ஏன்னா 2 - 1. ஸோ 1's காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது r - 1's காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலாக இது வந்து பேஸ் 2 சிஸ்டமா. ஸோ அதனால் இதே மாதிரி இதில் மேக்ஸிமம் நம்பருங்கிறது என்ன, எல்லா டிஜிட்டும் 1 1 1ன்னு இருக்கணும். ஸோ அப்போ 1 1 1 0 0 அதிலேருந்து இந்த கிவன் நம்பரை கழிக்கணும். சரிங்களா? ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும், 1 1 1 0 0ன்னு வரும். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம்ல. ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பண்ண தெரியும் தானே. ஸோ 1 0 1 1 1னா 10. சரிங்களா? 1 1 10. ஸோ 0 போட்டுட்டு மிச்சம் வந்து 1 இங்கே போடணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 1 1ங்கிறது 10. ஸோ ஒரு கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. எனிவே ஸோ இது மெத்தட் 1. ஸோ இந்த மெத்தட் 1ல் நம்ம என்ன பண்ணிடணும், எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா, இல்லாட்டினா எந்த ஜென்ரேட் ஆனாலும் சரி, 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்த கேரியை எடுத்துக்கொண்டு போயிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0 0 1 1 0ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இன்கேஸ் நீங்கள் டெசிமலில் தெரிஞ்சுக்கணும், டெசிமலுக்கு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றினீங்கன்னா 6 வரும். சரிங்களா? இது இதுக்கு ஒரு கிராஸ் வெரிஃபைக்காக தான். ஏன்னா கொடுத்த நம்பர் 9 9 - 3ங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் 6 தான் வரணும். சரிங்களா? ஸோ 6 தான் வந்திருக்கு. ஸோ மெத்தட் 1ல் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ மெத்தட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து r's காம்ப்ளிமெண்ட்டா. அப்போ r's காம்ப்ளிமெண்ட்னா 2's காம்ப்ளிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 1 ஆட் பண்ணணும். ஓகே, அதாவது மினிமம் இன்க்ரிமெண்டல் வேல்யூ. ஸோ இங்கே வந்து மினிமம் இன்க்ரிமெண்டல் வேல்யூ 1. ஸோ எனிவே 0 1 0 0 2. ஸோ கிவன் நம்பர். அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஆல்ரெடி 1's காம்ப்ளிமெண்ட் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா 2's காம்ப்ளிமெண்ட் கிடச்சிருமா. ஸோ அப்போ 2's காம்ப்ளிமெண்ட் 1 1 1 0 1. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, உங்களோட கிவன் நம்பர், அதாவது இந்த அடிஷனில் வந்த ரிசல்ட் வந்து இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஓகே, ஸோ அப்போ ஆறுங்கிறது இங்கே பாசிட்டிவ் நம்பருங்கிறத நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2's காம்ப்ளிமெண்ட், அதாவது இந்த மெத்தட் 2வை பொறுத்த வரைக்கும் மெத்தட் 2 தான் ரெக்கமெண்டட். சரிங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே மெத்தட் 2ங்கிறது ரெக்கமெண்டட் டு 2. சரியா? அதில் இன்னும் கொஞ்சம் சில அட்வான்டேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? எனிவே இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போயுமே மெத்தட் 1 விட மெத்தட் 2 தான். ஓகே,
ஏன்னா இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணி கேரி ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் நம்பர் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர். எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகலைன்னா உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு இட் இஸ் எ நெகட்டிவ் நம்பர் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சொன்னோன்னா உங்களுக்கு குழப்பம். சரிங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி இது எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது 1's காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் பண்ணுறது, இது 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் பண்ணுறது. அதாவது மெத்தட் 1ங்கிறது r-1's காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் பண்ணுறது, மெத்தடு 2ங்கிறது ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் பண்ணுறது. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போயுமே ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தடு தான். அதாவது டெசிமல் சிஸ்டமாக இருந்தால் 10's காம்ப்ளிமெண்ட் மெத்தடு, பைனரி சிஸ்டமாக இருந்தால் 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே மாற்றி போட்டு பார்க்கலாம் எக்ஸாம்பிளில். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 9 - 3 எடுத்திருந்தோமா, இது பெரிய நம்பர். ஸோ அதனால் எண்ட் அரவுண்ட் கேரிலாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆகாத பட்சத்துக்கு ஒரு சம் எடுத்துக்குவோம். அதாவது 3 - 9ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளில் 3 - 9ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது உங்களோட பைனரியில் எழுதுனீங்கன்னா 011 base 2 -01001 base 2. ஸோ இப்போ நான் இதை 2's காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அதாவது மெத்தட் 2ல் பண்ண போகிறேன். ஸோ மெத்தட் 2ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த மைனஸ் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ஃபஸ்ட்டு 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதாவது 1 1 1 1 1. சரிங்களா? 5 1s இருக்கும். அதை வந்து இதை வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது மைனஸ் பண்ணுங்க இந்த சென்ஸ் இது வந்து பைனரி நம்பர்னால நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் கூட போதும் தான். அதாவது 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0 அந்த மாதிரி. எனிவே ஸோ நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 1 1 1 1. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 1 0 1 1 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்ல, அதனால் அது கூட ஒரு ஒன்றை ஆட் பண்ணணும். ஸோ ஒன்றை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னா 1 0 1 1 1 வரும். சரிங்களா? ஸோ இந்த 0 1 0 0 1ஓட 2's காம்ப்ளிமெண்ட் இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. அது வந்து 1 0 1 1 1. சரிங்களா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, இங்கே ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேரி ஜென்ரேட் ஆகக்கூடாது தானே. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தடு. சரிங்களா? 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், in this method if end arround carry is not occurs then the result is negative. அப்போ நெகட்டிவ் தானே, நெகட்டிவ் தான் வரணும். ஸோ அப்போ 3 - 9ங்கிறது கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பர் -6. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ எண்ட் அரவுண்ட் கேரி ஜென்ரேட் ஆகலை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன மீனிங் வருது? ஸோ த ரிசல்ட் இஸ், இங்கே ரிசல்ட் என்ன, 1 1 0 1 0. ஸோ இதுதான் உங்களோட ரிசல்ட்டு. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, there is no end around carry, so the result is negative and it is in the form of 2's complement. சரிங்களா? அதாவது இந்த ஆன்சர் 1 1 0 1 0ங்கிறது it is equivalent to -6. okay, it is equivalent to -6 in 2's complement representation. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் எண்ட் அரவுண்ட் கேரிக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பின்னாடி இதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக படிப்போம். சரிங்களா? எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரை 1's காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி ஒரு நெகட்டிவ் நம்பரை 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த ஃபார்முக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன அட்வான்டேஜ், ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி உள்ள லெக்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எண்ட் அரவுண்ட் கேரினா என்னென்னு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட்னா என்ன, r-1's காம்ப்ளிமெண்ட் மெத்தடில் எப்படி சப்ராக்ஷன்ஸ் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம மீதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.